ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानी जनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि
शङ्करा ஒரு பொண்ணோட வாழ்க்கை பூர்த்தி ஆகிறதே தாய்மையில தான். அந்த கரு உருவானதுல இருந்து பிரசவம் வரைக்கும் பலவிதமான பாதிப்புகளுக்கு அவ ஆளாகிறா. அவ வெறும் கருவை மட்டும் சுமக்கல, அது கூடவே சேர்ந்து ஆசை, கனவு, ஆனந்தம், சந்தோஷம், வலி, வேதனை, பயம், பீதின்னு எல்லாத்தையுமே சேர்த்து சுமக்கிறா. சரீரத்துக்குன்னு ஒரு அம்மா தனியா இருந்தாலும் உயிருக்கும் அம்மாவா இருக்கிற ஒருத்தி உண்டு. இந்த சரீரம் அழியிற மாதிரி உயிர் அழியறதில்ல. இந்த உயிரின் அம்மா தான் நமக்கு சாஸ்வதமாகவும் நிரந்தரமாகவும் என்னென்னைக்கும் நமக்கு தாயா இருந்துருக்கிற ஜெகன் மாதா. பரம ஞானமான அத்வைத ஞானத்தை நம்ம உணர வச்சு அந்த ஆனந்தமயமான மேம்பட்ட உயர்நிலை அடைய அம்மாவாகிய ஜெகன்மாதா நமக்கு அருள் புரிகிறா. கண்ணுக்குட்டி மா அப்படின்னு குரல் கொடுக்கறதுல உள்ள ஆவல் மாதிரி வேறு எங்கேயுமே அன்பை பார்க்க முடியாது. இதை பார்த்து தான் மனுஷ ஜாதியே அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சதோ அப்படின்னு தோன்றுறது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மராட்டிய மொழி, கன்னடம், இப்படி எல்லா பாஷைகளிலையும் அம்மா அப்படின்னா அது தாயாரைத்தான் குறிக்கும். மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாஹேந்திர நீலத் யுதிகோமலாங்கீம் மாதங்க கன்யாம் சததம் ஸ்மராமி சதுர்புஜே கண்டகதாவலம் சே சுஜோன்னதே குங்கும Hello. கிருஷோனே. ஹலோ, குட் மார்னிங். சுனிதா மேம், அகிலாண்டேஸ்வரி அனந்த பத்மநாபன். ஆமாம் ஆமாம், அனந்த பத்மநாபன்ஸ் ஒய்ஃப். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு பாருங்களேன். என்னுடைய நாத்தனார் கல்யாணின்னு பேர், துபாயில் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கான்னு சொல்கிறத விட இருந்தான்னு சொல்லணும். நேற்று வரைக்கும் வேலையில் இருந்தா, ஆல் ஆஃப் சடன் ஒரு சின்ன டெவலப்மெண்ட், சின்ன காம்ப்ளிகேஷன், ஷி லாஸ்ட் ஹர் ஜாப். இது வரைக்கும் யார்கிட்டேயும் எந்த ஃபேவரும் கேட்டது கிடையாது. அவள் பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு. எஸ் 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 கண்டிப்பாக, டெஃபினெட்லி ஷி வில் கம். I'll also come along with her. Thank you. Thanks a lot. Thanks. டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வரோம். ஏம்மா அகிலா, யார்கிட்ட இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பேசிட்டு இருந்த நீ? இல்லைண்ணா, கல்யாணிக்கு சடனாக வேலை போயிடுது இல்லையா, அதை அவளால் தாங்கிக்கவே முடியல. ஏதோ சமாதானத்துக்கு நம்ம கூட உட்காந்து தெய்வத்தின் குரல் படித்தாலே தவிர மனசுக்குள்ளே ஒடிஞ்சு போயிருக்கா. நல்ல உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தது, திடீர்னு போயிடுத்துனா யாருக்கா இருந்தாலும் தாங்காது இல்லையா. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதான் அவளுக்காக ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு தோணித்து. மகா பெரியவாட்ட மனசார வேண்டிண்டு டாக்டர் சுனிதா ரெட்டிட்ட ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஆமாம், ஏன் அகிலா இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு போகிறதும் உனக்கு பிடிக்காத விஷயமாச்சே? ஆமாம், எனக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும், நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும். நீங்கள் மட்டும் என்னவா மற்ற வக்கீல் மாதிரி இல்லையே, நியாயமான கேஸ் மட்டும்தானே எடுத்துப்பேள். அது இல்லைண்ணா, கல்யாணியை பார்க்குறச்சே ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அதான் அவளுக்காக அகிலா, ஏதாவது உன்னை பண்ணணும். பண்ணாலும் எத்தனை பாராட்டினாலும் தகும். அதானே, நான் எதையும் எதிர்பார்த்து எந்த காரியமும் செய்யறதில்ல. எல்லாம் பெரியவா அனுகிரகம்னு நினச்சிப்பேன். I'll call you later. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுனிதா ரெட்டி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா. ஷீ இஸ் ஒன் ஆஃப் அவர் மேஜர் கிளைண்ட்ஸ். கல்யாணி விஷயமா கேட்டு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ட்ரைட். பாசிட்டிவாக சொல்லியிருக்கா. லெட் அஸ் see. அகிலா,
நீ ஒன்று சொன்னா அது நடக்காம இருக்குமா? அது வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலயும் தான். ஆனால் ஒன்றும் அகிலா, கஷ்டம்னு ஒன்று வந்தது பெரியவா அனுகிரகத்தால அது தானா மாயமா மறைஞ்சு போச்சு பாத்தியா? அதான் பெரியவா. இதை நான் FB-ல இங்க பாருங்கோ, உடனே இதை FB-லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் போஸ்ட் பண்ணிடாதீங்கோ. பொதுவா எல்லாரும் போஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை போயிடுது. நாங்க மகா பிரிவால மனமுருக வேண்டிண்டோம். அடுத்த நிமிஷமே எங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு மகா பிரிவாலோட மகிமைய எல்லாருக்கும் எடுத்து சொல்றதா நினைச்சுண்டு சோஷியல் மீடியால போட்டுடாதீங்கோ. இது என்னோட வேண்டுகோள். ஏன்னா ஏற்கனவே FB-யா இருக்கட்டும் இல்ல யூடியூபா இருக்கட்டும், பெரியவாளால இப்படி நடந்தது, பெரியவாளால அப்படி நடந்தது அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கு, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறச்சே இன்னைக்கு என்ன தோன்றதுன்னா, பெரியவாளை சிறுமைப்படுத்துறோமோன்னு தோன்றதுண்ணா. போராத குறைக்கு இப்ப திடீர்னு பார்த்தா அங்கங்க பெரியவாளுக்கு கோயில் கட்டுறோம், மணிமண்டபம் கட்டுறோம், தியான மண்டபம் கட்டுறோம் அப்படின்னு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ ஆத்மாத்மா தான் பண்றா, இல்லைங்கள. ஆனா அதோட விளைவு பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வருது. அதெல்லாம் பெரியவாளையே விமர்சனம் பண்ற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. அதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் மனசு வலிக்கிறதுனா. அஃப்கோர்ஸ் இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். பெரியவாளை நம்ம தியானிக்கலாம், பூஜை பண்ணலாம். ஆனா அது ஒரு தனிப்பட்ட தெய்வீக அனுபவமா வழிபாடா மட்டும் இருக்கணும். அதை பெருசா பிரகடனப்படுத்தி இண்டிவிஜுவலா போஸ்ட் போட்டு அவளுக்கு லைக்ஸும் வியூஸும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரியவாளை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தேன்னா பெரியவாளுடைய அந்த மகிமை, அந்த மதிப்பு, அவர் மேல இருந்த அந்த பக்தி பாவம் எல்லாமே குறைஞ்சிட்டு வருதோன்னு தோன்றதுனா. ஸோ அந்த மாதிரியான தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன ஆ முதல்ல அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் மூடி வைங்கோளேன். இல்ல இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி உங்களால இந்த புஸ்தகத்தை விஸ்ராந்தியா படிக்க முடியறது? இது என்ன சாதாரண புஸ்தகமா? வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல். தமிழில் படித்து முடிச்சுட்டேன், இப்போ இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன தெரியாத மாதிரி கேக்குறேன்? அங்க என்னடான்னா பாவம் கல்யாணிக்கு வேலை போயிடுத்து, மாப்பிள்ளை ஏதோ மனசுடிஞ்சு உட்காந்துருக்கார். நீங்க போய் அவளுக்கு சமாதானமா ஆறுதலா ஏதாவது சொல்ல வேண்டாமா? அதான் தெய்வத்தின் குரல் எடுத்து படிக்க சொன்னேனே. அது புரியுறதுன்னா இப்படி பெரியவாளே கதின்னு இருந்துட்டா போருமா? கொஞ்சம் லௌகிக விஷயங்களையும் கவனிக்க வேண்டாமா? இதை பாரு சரஸ்வதி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம எண்ணம் ஆத்ம விசாரத்தை பற்றியும் மோட்சத்தை நோக்கியும் இருக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாமே அவ கர்ம பலன். இதுக்காக நாம் வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ அவளுக்கு சமாதானம் சொல்லியோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி தான் நடக்கும். புரிஞ்சுதா? மனசை போட்டு வருத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மகாபெரிவா என்ன சொல்லியிருக்கா, இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுபடுற வழியைத்தான் சொல்லியிருக்கா. அதனால நீ அஜ்ஞானத்தில் வருத்தப்படாம நிதர்சனத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. என்ன பார்க்கல? ஒன்றும் இல்லை, என் மனநிலைய உங்க மனநிலைக்கு சமமாக்கிக்க பார்க்கறேன். கல்யாணி, என்ன ஆச்சு? காத்தாலேருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரியல. இப்படி திடீர்னு வேலை போயிட்டா என்ன பண்றது? பொண்ணை வேற படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். துபாயில் நாளுக்கு நாள் விலைவாசி வேற ஏறிண்டே போகிறது. என்ன பண்ண போகிறோம்? எப்படி இதை சமாளிக்க போகிறோம்? ஒரே கவலையாக இருக்கு. உன்னோட கவலையையும் மனசஞ்சலம் எல்லாத்தையும் பெரியவா கிட்ட விட்டுடு, அவ பார்த்துப்பா. விஜயா சொல்றதும் சரிதான்.
கல்யாணி, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதத்தில் ஞானோதயம் உண்டாகும். புத்தருக்கு போதி மரத்தடி கீழே, நியூட்டனுக்கு ஆப்பிள் மரத்துக்கு அடியில், ஆர்கமிடிஸுக்கு குளியல் தொட்டியில், மகாகவி காளிதாஸுக்கு காளி கோவில்ல. அதே மாதிரி தான் இந்த தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை படித்த உடனே எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. இது நாள் வரை நான் என்னை பற்றி என்னென்னமோ நினச்சின்னு இருந்தேன். ஐ எம் IBM மார்க்கெட்டிங் ஹெட், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நினப்பில் மதப்பில் இருந்தேன். வாழ்க்கையோட தேடல் என்னங்கிறத அறியாமலே இருந்தேன். அதாவது காசு, பணம், பதவி இதெல்லாம் தான் மதிப்பு, மரியாதை, ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப பெரிய தப்பு. சொன்னா நீ நம்ப மாட்ட. நேத்திக்கு முழுக்க இந்த புஸ்தகத்தையே நான் படிச்சுட்டு இருந்தேன். உங்க அப்பா எந்த நேரத்தில் இந்த புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாரோ, எதுக்காக கொடுத்தாரோ தெரியல. இதுல வேதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத படிக்கிறச்ச கேட்கறச்ச நான் அதுக்குள்ளேயே என்னை அறியாமலே போய் முழுகிட்டேன். படிக்க படிக்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுது. இதோ பாருங்க, முதல்ல இந்த வேதாந்தமா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம் அதை சொல்லுங்க. நாம இந்தியாவுக்கே திரும்பி வந்துட போறோம். ஏன்னா எனக்கோ வேலை போயிடுது. நீங்களும் துபாயிலேருந்து இங்கே வந்து என்ன பண்ண போறீள்? இங்கே உங்களுக்கு வேலை இருக்கா, இல்லை யாராவது உங்களை இங்கே வரவேற்கிறாளா? இஸ் சம்திங் ராங் வித் யூ? யாராவது வரவேத்தா இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம்? இல்லை, நம்ம விரும்பியா வந்தோம். அதனால எதுவுமே நம்ம விருப்பப்படி நடக்கிறது இல்லை. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். இப்போ எனக்கு இந்த சிந்தனை வந்திருக்கு. அதாவது நம்ம எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டோம், எதெல்லாம் மறந்துட்டோம் அப்படிங்கிற பிரஜை எனக்கு வந்திருக்கு. துபாய்க்கு போகும்போது நம்மளோட எண்ணம், லட்சியம் எல்லாம் வேறையா இருந்தது. இப்போ நீ சொன்னதுக்கே நான் வரேன். நம்ம பொண்ணை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சோம். அவளை அனுப்பியாச்சு. அங்கே போய் அவள் பார்த்துப்பா. எனக்கு என்னமோ நம்ம நாட்டை விட்டு நாம் போனதே சரியில்லையோன்னு தோன்றுறது. இல்லைண்ணா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கவலை இன்னும் ஜாஸ்தியா இருது. இதை பாரு கல்யாணி, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கல்யாணி, 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 ஒரு குட் நியூஸ். கல்யாணி, திடீர்னு வேலை போயிடுத்துனா மனசளவில் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுவோன்னு நீக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு காரணமே வேற. அப்போ கம்பெனி நஷ்டத்தில் ஓடித்து, அதனால எனக்கு வேலை போச்சு. ஆனால் அப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனோதிடம். யூ மஸ்ட் ஃபேஸ் திஸ் வித் எ ஸ்ட்ராங் வில். ஆனால் தெய்வாதீனமா இது அமைஞ்சு போச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுனிதா ரெட்டி, அவளுக்கு ஃபோன் பண்ண. லக்கிலி ஷி வாஸ் அவைலபிள். உள்நாட்டிலே இருந்தா. ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசினா. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் எப்பவும் யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்க மாட்டேன்னு அவளுக்கு நன்னாவே தெரியும். உன்னை பற்றி சொன்னதுமே உடனே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. பாத்தியா கல்யாணி, இப்போ தானே நான் சொன்னேன் நல்லதே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்னு. இப்போ தான் பெரியவாளை பற்றி படிச்சு. உடனே எல்லாத்துக்கும் பெரியவா பெரியவான்னு இருக்க வேண்டாம். அவருடைய அனுகிரகம் இருந்ததுன்னு நினச்சிப்போம். ஏதோ எனக்கு தோணித்து, அதுக்கு பலன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பாராட்ட வேண்டாம். குடும்பம்னு வரச்சே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லையே. சரி, ஆத்துல ஏதாவது ஒரு விசேஷம்னா, ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா உடனே பெரியவாளை மனமுருக வேண்டிப்போம் இல்லையா? அதே மாதிரி
இப்போவும் பெரியவா தரிசனத்துக்கு போலாமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர மகா